அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இது விக்னாத் யூடியூப் தளம். தமிழர் அணிவோம் தரணிய வெல்வோம். விக்னாத் யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோவை 5 நிமிடம் பார்வையிட்ட பிற்பாடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பிற்பாடு அருகில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே ஆல் ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள். எமது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வாருங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம். வரதே கமருபணீம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா சித்தர்பவது மே சதா. எல்லாம் வல்ல கலைகளுடைய தாயாகவும் ஞானத்தினுடைய பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தெய்வம் சரஸ்வதி தேவியினுடைய பாதகமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுடைய தலைவர்களே, இங்கு அவையிலே வைத்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய நடன ஆசிரியர்களே, அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஆடவல்லானுடைய திருவருள் துணை நிற்க வேண்டும் என்று முதற்கண் என்னுடைய நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த அற்புதமான பதஞ்சலி சேத்திர நடனாலயத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே உங்களுடன் சேர்ந்து பார்த்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்த நடன ஆசிரியை அவர்களுக்கு முதற்கனுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நிற்கின்றேன் அவருடைய முதலாவது வெளியீடு கன்னிப்பிரவேசம் என்று நான் நிற்கின்றேன். நிச்சயமாக இடர் சூழ்ந்த காலநிலையில் கூட மனம் தளராது சமூகத்துக்கு தொண்டாற்ற வேண்டும், அதுவும் கல்வி சார்ந்த தொண்டுகளை புரிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் இன்று தன்னுடைய இந்த அருமையான வெளியீட்டை நடாத்தி கொண்டிருப்பது பாராட்டத்தக்க விடயம். நிச்சயமாக இறைவனுடைய திருவருள் துணை நிற்கின்றது. அதனால் தான் இதை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரஸ்வதி தேவியினுடைய அருளாலே தொடர்ந்து மாணவர்களுக்கும் கலை உலகத்துக்கும் தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நான் நிற்கின்றேன். சரஸ்வதி தேவியினுடைய சன்னிதானத்திலே நடன நிகழ்வுகளுடன் ஞாபகம் பெறுவது ஆசையைத்தான். நாங்கள் உடனே ரிஜர்சலுக்கு கூடி சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை. முதல் நாள் இரவு கூட சில நேரத்தில் சொல்லுவோம், நாளைக்கு ஒரு சின்ன ஒரு சரஸ்வதி தேவியினுடைய சன்னிதானத்தில் ஒரு எந்த விதமான எந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஏதோ ஒரு கலையை சமர்ப்பிக்கின்ற சம்பிரதாயம் இருக்கின்றது. எனவே முதல் நாள் இரவு தான் யோசிப்போம், அதை சொல்ல மறந்து விட்டேன் என்று உடனே சொன்னவுடன் மாணவர்கள் தயாரா ரிஜர்சல் பார்க்க வேண்டும், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உடனே சம்மதித்து தன்னுடைய கலைகளை அங்கே சமர்ப்பிப்பார்கள் சரஸ்வதி தேவிக்கு. எனவே நான் நினைக்கின்றேன், பரிபூர்ணத்துவமான பயிற்சி இந்த தன்மை அங்கே காணப்படுகின்றது. ரிஜர்சல் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அது தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் சந்தோஷப்படுகின்றேன் என்றால் பயிற்சி அளிக்கின்ற பொழுதே, நடன பயிற்சி அளிக்கின்ற பொழுதே அதுக்கான பூர்ணத்துவமானது சொன்னவுடன் நாங்கள் இந்த தேவாரம் படிக்கின்ற பொழுதும் சரி, தேவாரம் படியுங்கள் என்று சொன்னால் கனவு வைக்கப்படுவார்கள், திருமுறை ஓதப்படி வைக்கப்படுவார்கள். படியுங்கள் என்று சொன்னால் பாடசாலை புத்தகத்தோடு சரி, திவசத்துக்கு போனால் நல்ல நிகழ்வுகளுக்கு போனால் குடித்து விடுவார்கள் எல்லோரும். ஏனென்றால் வெக்கம், படிப்பதற்கு பாடம் இல்லை, பரீட்சைக்கு மாத்திரம்தான் படிப்பார்கள். அதுக்கு கூட இப்பொழுது ரிஜர்சல் தேவையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியை பாராட்ட வேண்டும். நடனம் நினைக்க முடியாத காரியம். உடனே அடுத்த நாள் சுத்தமாக பரிபூர்ணமாக சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பிப்பார்கள். அதுதான் பாராட்டத்தக்க வேண்டியம். கலைக்கு செய்கின்ற ஒரு தொண்டாகும். நான் நினைக்கின்றேன், ஒரு கடந்த வருடம் ஒரு கலாலயத்திலே அதனுடைய பேரை குறிப்பிட விரும்பலை, என்னுடைய சமூகத்தில் இருந்த நிலைமையை சொல்லுகின்றேன். ஒரு பொது நிகழ்வுக்கு உங்களுடைய கல்லூரி சார்பான நடனத்தை தர வேண்டும், இது இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற நிகழ்வு என்று சொன்னவுடன் புறணைக்க வேண்டாம், எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது தயார்படுத்துவதற்கு நேர காலம் காணாது செய்ய முடியாது என்றார். ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் அதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலுகின்ற ஒரு கலை மன்றம்.
கைவிட்டு விட்டார்கள். நான் தலைமுடிந்தேன், இறைவனிடம்தான் அதை முறையிட்டேன். இவ்வாறான நிலைமை இருக்கின்ற பொழுது கலைகள் எப்படி வளர்ப்பது, நாங்கள் எப்படி ஊக்குவிப்பது என்று அந்த விடயத்திலே நான் ஆசிரியரை பாராட்டுகின்றேன். கேட்டவுடன் ஓம் என்று சொல்லி கலைகளை சமர்ப்பி அப்போதான் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துவார்கள், ஊக்கம் பெறும். நாங்கள் ஒரு இடங்களிலும் செய்கின்றோம், எங்களுடைய கலைகளை பார்த்து பாராட்டுகின்றார்கள். நிச்சயமாக கலைகள் இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை சொல்லுகின்றேன். தேவாரம் இறை வணக்கம் முதலில் மூஷிக வாகனம் சொன்னார்கள். சயின்ஸ் டெத் லாங்குவேஜ் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே மூஷிக வாகனம் தான் சொன்னார்கள். ஏஆர் ரகுமான் சமஸ்கிருதத்துக்கு தான் இசையமைத்து மிக அற்புதமான தாள ஜதிகளுடன் டான்ஸ்கள் எல்லாம் செய்கின்றார்கள். எனவே கலைகளை பயிர்கின்றவர்களுக்கு ஆசை பெற வேண்டும். டான்ஸ் பழகி என்ன செய்வது என்றால் என்ன செய்வது? மனதுக்கு ஆத்ம திருப்தியை தருவதுதான் கலை. எனவே அற்புதமான சந்தர்ப்பத்தை ஆசிரியர்கள் இப்படி மெருகூட்டி இப்படி வெளிப்படுத்துவதனால் தான் இளம் சமுதாயத்தினுடைய கைகளுக்கு சென்றடையும். எனவே நான் மீண்டும் மீண்டும் ஆசிரியரை பாராட்டுகின்றேன். ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். நான் காரணம் நேரவில்லை என்று சொல்லித்தான் இருந்தேன். ஆனால் அவர்களுடைய நல்ல மனத்துக்கு கட்டாயமாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு வாழ்த்தி வணங்கி ஆசீர்வதித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக தொடர்ந்து நடைபெறும் என்னுடைய பிரார்த்தனைகளை இப்பொழுது நடைபெறுகின்ற சரஸ்வதியினுடைய பூஜையிலே நான் தொடர்ந்து செய்து கொள்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். பெருமாள் நிகழ்வின் பிரதம விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோப்பாய் ஆசிய கலாசாலை விரிவுரையாளர் செல்வி ரஜிதா சின்னத்துரை அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை பலய கல்வி பணிப்பாளர் எஸ் சுந்தரசுவாமி ஐயா அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கலாச்சார உத்தியோகத்தர் திரு அமரன் ஐயா அவர்களே, ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கும் வாஸ்தவ குருக்கள் ஐயா அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீடானது பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு மத்தியிலும் மிகவும் சிறந்த முறையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்துலங்களுக்கும் இந்நேரத்தில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமன்றி இந்நூலானது முக்கியமாக மாணவர்களுக்காக தான் எங்களுடைய ஆசிரியர் சிறந்த முறையில் தயாரித்து இன்றைய தினம் வெளியீடு செய்துள்ளார். இந்த நூலானது மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ளதாக அமையும் என்பது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று நான் இந்நேரத்தில் என்னுடைய ஆதங்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்நூலினை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய தலைமுறையை உதவி செய்து விடைபெறுகின்றேன். நன்றி. அந்நூலினை எங்களுடைய ஆசிரியர் திருமதி சகிதா சுதாகரன் அவர்களால் பிரதம விருந்தினர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படும். தொடர்ந்து எங்களுடைய இன்றைய தின கௌரவ விருந்தினர் அவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்களால் நூலின் திறனை வழங்கும். தொடர்ந்து இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நூலினை ஆசிரியர் வழங்க வேண்டும். தொடர்ந்து நூல்களின் பிரதி வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தற்போது நூலின் பிரதியினை இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் திருமதி ரஜிதா அவர்களை செல்வி ரஜிதா ஆசிரியர் அவர்களை நூலினை வழங்குமாறு
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் சிறப்பு பிரதியினை திருமதி சுபத்ரா அவர்கள் வலயக்கல்வி அலுவலகம் வலிகாமம் நடன ஆசிரிய ஆலோசகர் அவர்கள் பெற்றுக்கொள்வார். தொடர்ந்து இந்நூலின் பிரதியினை திருமதி வளர்மொழி அவர்கள் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து இந்நூலின் பிரதியினை இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினர் திரு சுந்தர சிவம் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். பிரதியினை பெறுவதற்காக திரு சசிகாந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த சிறப்பு விருதினை பெறுவதற்காக இருப்பவர் தவறுபி அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு பிரதியினை பெறுவதற்காக எஸ் பிரேமலோகி ஆசிரிய ஆலோசகர் வலயக்கல்வி அலுவலகம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருதினை பெறுவதற்காக சுபா நாதினி அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு பிரதி பெறுவதற்காக ஆசிரியர் நிசாந்தி அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். சிறப்பு பிரதியினை வழங்கிய சுந்தரசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதியினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் அமரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தற்போது பிரதி பெறுவதற்காக அழைக்கப்படுபவர் நதுரா. சித்தா
சைத்யா ரித்திகா அபிநயா பிரதி வழங்கி சிறப்பித்த அமரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதியினை வழங்குவதற்காக செல்வி ரஜிதா சின்னத்துறை அமணி அவர்களை அன்போடு அழைத்து அடுத்த பிரதியினை பெறுபவர் திவ்யா அடுத்த பிரதியினை பெறுபவர் சரண்யா கஜந்தினி மாதுளா அம்பிகா சகானா சரண்யா சாருபா